ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசியம் பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, வசந்த நவராத்திரி இதோட சில குறிப்புகள். அதுலேயும் குறிப்பாக இந்த பங்குனி மாதம் அமாவாசையிலேருந்தே அது ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் எஞ்சிய காலங்கள் பிரதமையும் முடிஞ்சு துதியும் ஆரம்பமாயிடுச்சு வச்சுங்களேன். இருந்தாலும் எஞ்சிய காலங்கள்லையாவது இந்த வசந்த நவராத்திரியில் நாம் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பார்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், வருடத்தில் 4 நவராத்திரிகள் பிரதானமானவை அப்படின்ட்டு. அதாவது வராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி அண்டு சாரத நவராத்திரி, அப்புறம் லாஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா மீனாட்சி நவராத்திரி. இப்போ லலிதா நவராத்திரி, அதாவது வசந்த நவராத்திரின்ட்டு இதை சொல்லுவாங்க. லலிதா திரிபுர சுந்தரிக்காகவே ஒரு விசேஷமான நவராத்திரிகளில் இந்த வசந்த நவராத்திரி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒவ்வொரு தேவியர்கள் பிரதானம். ஆஷாடானா வாராகி பிரதானம் பண்ணுவோம். அண்டு சாரதாவில் முப்பெரும் தேவியர்கள். இங்கே தை மாதத்தில் பண்ணக்கூடிய அந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா மீனாட்சி, ஏன்னா ஷியாமலா நவராத்திரி இல்லையா அது, அதனால் மீனாட்சியை இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம். இங்கே பங்குனி மாதம் வரக்கூடியது நம்ம லலிதா திரிபுர சுந்தரியை பிரதானம் படுத்துவோம். இப்போது இத்தனை தேவியர்கள்லேயும் பொதுவாகவே இந்த லலிதா திரிபுர சுந்தரி தான் பிரதானமானவளாக பொதுவாகவே ஸ்ரீவித்யா உபாசனை அண்டு அம்பாள் பூஜையில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவளை ஒட்டி தான் அனைத்து தேவியர்கள் அனைத்து அவதாரங்களும் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ரொம்ப முக்கியமானவங்க இந்த லலிதா திரிபுர சுந்தரி. அவங்களுக்குரிய ஒரு விசேஷமான நவராத்திரி தான் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலேருந்து அடுத்த ஒரு 10 நாள் தசமி வரைக்கும். அந்த 10 நாளும் அம்பாளை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக வாத்தியார் இதில் என்ன விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு நமக்கு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நித்தியப்படியே லலித சகஸ்ரநாம பாராயணம் அண்டு அம்பாள் துதிகள் எல்லாம் சொல்கிறது ரொம்ப மிகப்பெரிய ரட்சை, அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும். பட் ஆனால் இந்த 4 நவராத்திரிகள் காலங்களில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றாரு. குறிப்பாக வாய்ப்பு இருப்பின் 3 முறையாவது. லலித சகஸ்ரநாமமே 3 முறையெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்னா லலிதா திரிசதி அப்படின்னு வெறும் தேவியோட 300 திருநாமாக்கள் அதையாவது சொல்லணும் அப்படின்றாரு. ஏன்னா பல கோடி மடங்கு பலன்கள் உண்டா. ஏன்னா இந்த 4 நவராத்திரிகளும் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான அனுகிரகங்களுடையது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்வார். அதனால் இந்த லலித நவராத்திரிக்கு இம்பார்ட்டனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம லலித சகஸ்ரநாமம் அண்டு திரிசதி எதேனும் ஒன்று நிச்சயமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அம்பாள் வீட்டில் இருக்கிற அம்பாலே வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன ஸ்ரீ சக்கரம், முடிஞ்சால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறவங்க மேரு எந்திரம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப மகா விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுவார். ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 43 கோடி தேவதைகளே நம்ம இல்லத்தில் நித்திய பூஜையில் இருப்பாங்களாம். இந்த மேரு அண்ட் ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த அந்த விக்கிரகம் அந்த சக்கரம் இருக்கிறதுனால என்னென்னா, அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் 43 கோடி தேவதைகளும் நித்தியப்படியே அங்கே பிந்து மையத்தில் இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியை பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா. நம்ம பண்ணலனாலும் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்களா. அதனால தான் அந்த மாதிரியான ஒரு சக்கரம் ஒரு யந்திரம்லாம் வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பட் நிறைய பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் நாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒன்றே வேண்டாம், சும்மா ஓரளவுக்கு ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது சுத்தபத்தமாக இருந்தால் போதும். குறிப்பாக சைவமாக இருக்கிறது ரொம்ப மகா விசேஷம். ஏன்னா 43 கோடி தேவதைகள் நம்ம வீட்டில் வாசம் பண்ணுறாங்கன்னா அந்த இல்லம் எப்படி இருக்கணுன்றது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்போது நமக்கு 43 கோடி தேவதைகளே வராங்கன்னா அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமாக இருக்காது. மற்றபடி இல்லற காரியங்கள் இல்லற விஷயங்கள் இதெல்லாம் ஓகே தான். இதிலெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணல. ஏன்னா அம்பா இல்லையா, அவளே பார்த்துட்டிங்கன்னா காமேஸ்வரரோட சேர்ந்து தான் அந்த பிந்து மையத்தில் எப்பொழுதுமே இருக்கிறான். ஸோ அதனால் இல்லற இதுலலாம் லைஃப்லலாம் எந்த விதமான டிஸ்டர்ப்டும் கிடையாது. பட்டு அட்லீஸ்ட் ஃபுட்டுலேயாவது கண்டிப்பாக சைவமாக இருப்பின் மகா உத்தமம்.
அவங்க இந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி தேவதைகள் நம்ம பண்ணுறது கொஞ்ச நேரம் தான், ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் கிடைக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி யந்திரங்கள் சக்கரங்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்துட்டுனா நம்ம வீட்டுக்குள்ளே இந்த தேவதைகள் பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம போய் அந்த ஒரு க்ஷண நேரம் போய் நின்று அம்பால அந்த ஸ்ரீ சக்கரத்தையோ எந்திரத்தையோ பூஜை பண்ணியாச்சு, நினச்சி பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா அவங்களோட அனுகிரகங்கள் நிச்சயமாக நமக்கு உண்டு. நித்தியப்படி இந்த மாதிரியெல்லாம் வச்சாச்சுன்னா ஒரு ஏதேனும் ஒரு சுத்தமான ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா யந்திரங்கள் சக்கரங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா டெய்லி ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா சும்மானா வச்சுட்டு கம்னு விட்டுறக்கூடாது. ஒரு உத்தமமான காலங்களில் நிச்சயமாக பொட்டு போட்டு பூ வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அனுகிரகம். எளிமையான பூஜைகள் ஆனால் வலிமையான பலன்கள் உண்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம் இந்த லலித நவராத்திரியில் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்ட்டு குறிப்பிடக்கூடிய விஷயங்களே பார்த்தாச்சுன்னா திதி நித்யா ரொம்ப மகா விசேஷமான 16 தேவதைகளாக சொல்லுவாங்க. திதி நித்யா 15நாலும் தேவியும் மகா நித்யாவை அவளையும் எடுத்துக்குவாங்க. அந்த காமேஸ்வரியில் ஆரம்பித்து சித்ரா வரைக்கும் வரும். அமாவாசைக்கு சித்ரா. ஸோ அப்படியே அது ரிவர்ஸ்லேயும் போகும். அது ஒரு முக்கோணமாக இருக்கும். முக்கோண மையத்தில் முக்கோண சக்கரத்தில் இந்த 15 திதி நித்யாக்களும் இருந்து அம்பாள் அதான் அவங்க தான் வந்து ரொம்ப மெயினாக இருப்பாங்க. அந்த என்ன மேரு அந்த சக்கரம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு மேலே வந்து ரொம்ப அருகாமலே இருந்து எப்பொழுதுமே வந்து காமேஸ்வரியை பூஜை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்களாம் இவங்க. இவங்களோட திருநாமாக்கள் நீங்கள் நெட்டில் போட்டாலும் வரும். அண்டு நம்ம அகஸ்திய விஜயம் சார்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2020 நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் நவம்பர் மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட திருநாமாக்கள் அவங்களோட பூஜை விதான முறைகள் கூட வாத்தியார் ரொம்ப விசேஷமாக எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லி அவங்களோட நாமாக்களை அந்தந்த திதிக்குரிய நாமாக்களை நிச்சயமாக சொல்லணும். இப்போ என்ன வளர்விரை துதி வந்துடுதுன்னா பகவாலினி அப்படின்னு சொன்னோம். பகவாலினி சர்வ வசங்கரிய தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதா. ஒரு சின்ன 2 வரி 3 வரி தான் காயத்ரி. அது டெய்லியே சொல்லுங்க அப்படின்றாரு. ஏன்னா எல்லா திதியிலேயும் தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் அந்த திதி தேவதைகளோட அனுகிரகம் இருப்பின் நம்மளோட அந்த வாழ்க்கையானது கொஞ்சம் மேம்பட்டு நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார். அதில் ஜோதிடத்துலேயும் சில விஷயங்கள் ஒன்று உண்டு. நம்மளோட விதியையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி கிரகங்களை காட்டிலும் திதிகளுக்கு உண்டு அப்படின்னுவாங்க. ஏன்னா ஒருத்தரோட காலம் முடிஞ்சு போச்சு, விதி முடிஞ்சு போச்சுன்னா எதை வச்சு சொல்கிறோன்னா, அவர் விதி முடிஞ்சு போனோன்னா அவரோட திதியை தான் எடுத்துக்குவோம். அப்போ அவரோட நட்சத்திரத்தை தொடமாட்டோம். பிறந்தாதான் நட்சத்திரத்தை தொடுவோம். ஒருத்தர் கிளம்பிட்டார் பூமியை விட்டு காலமாயிட்டார் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா அந்த திதியை தான் எடுத்துக்கிறோம். அப்போது திதியை வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுறதுக்கான இது ஒரு திதி தான் வந்து ஒருத்தங்களோட லைஃப் ஆயுளோட எண்டை நிர்ணயிச்சு இந்த பூமியில் நமக்கு நடந்துட்டே நம்ம கூடியே வந்துட்டு இருக்குது. அப்போது நம்ம பிறந்த திதியையும் நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுட்டு அந்த திதிக்குரிய திதி நித்யாவை நித்தியபடி பூஜை பண்ணணும். ப்ளஸ் எல்லா திதிகளோட திருநாமக்கள் காயத்ரிகளை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த விதியானது நல்லபடியாக வந்து குருவர்களால் ஓரளவுக்கு இந்த திதி நித்யாவால் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதனால தான் திதியை பிடிச்சா விதியை மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜோதிடத்தில் உண்டு. ஸோ அதன்படியும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திதி நித்யா பூஜையை கண்டிப்பாக நித்தியபடியே வந்து அவங்க திருநாமாக்களை 15 பேரோட காயத்ரி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? 15 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது வச்சுங்களேன். ஆனால் டெய்லி இன்றிலாவது கண்டிப்பாக இன்று முதல் இதை நீங்கள் ஆரம்பிச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு அழகான 3ஆம் பிறை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுப்பதற்கு காத்துட்டே இருக்குது. அதனால் அம்பாள் பூஜைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக இப்போ இருக்கிற கிரகங்களோட நிலவரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லவே இல்லைங்க. அது மட்டும் சொல்லிடலாம். எதுக்கும் தேவையில்லாமல் பயமுறுத்துகிற வேலை வேண்டாம். அதனால் சிறப்பாக இல்லை. நமக்கு என்னெல்லாம் காலங்கள் பூஜைக்குரிய காலங்கள் வருதோ அந்த பூஜைகளை வந்து சிறப்பாக பண்ணிட்டோம் வச்சிங்களேன், எவ்வளோ பிரச்சனையிலையும் ஈஸியாக எஸ்கேப் ஆகி நல்லபடியாக வாழலாங்க. ஓம்.